ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாவக்காய் வச்சு ஒரு கிறிஸ்பியான சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நான் பாவக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். ஸ்லைஸ் நீங்கள் கொஞ்சம் சின்னதாகவே போட்டுக்கோங்க. அப்புறமா இதில் உப்பு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர் இது மூணுத்தையும் போட்டுக்கிறேன். நான் கார்ன்ஃப்ளவர் இருந்தால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் அப்புறமா அது நம்ம கடலை மாவு எவ்வளோ எடுத்தோமே அதே அளவுக்கு அரிசி மாவும் எடுத்துக்கிறோம். அரிசி மாவும் ரொம்ப கட்டியமாக நமக்கு அந்த பாவக்காவை ஸ்ட்ராங் பண்ணி ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். இவ்வளோ ஒரே வாட்டி தண்ணி ஊற்றினா உங்களுக்கு மெஜர்மெண்ட் வரலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு மெஜர்மெண்ட் கரெக்டாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக ஃபுல்லாகவே ஒரே வாட்டியாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் பாவக்காய். ஸோ நம்ம வீட்டில் பெரியவங்களே பாவக்காய் சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா ஈஸியாக இறங்கும். இது அவ்வளோ ஒன்றும் கசப்பாகவும் தெரியவே தெரியாது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், நம்ம பாவக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது. ஸோ இப்போ அதை எல்லாம் எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஒரு ஹெல்த்தியான இதுவும் கூட. இப்போ சுகர் இருக்கிறவங்கெல்லாம் அதிகமாக ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் பாவக்காய் கொடுத்திங்கன்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ பாருங்கள், இப்போ நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அந்த ஆயிலில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகணும். அப்போ தான் அது கரெக்டான ஸ்டேஜு. ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு ஓரளவுக்கு ஃப்ரையாக இருக்குது. நம்ம எடுத்துடலாம். ஸோ நான் போடும்போது உங்களுக்கு சவுண்ட் வரும் பாருங்கள்.